வெல்கம் டு உனேஸ் லாஃப்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்றைக்கி 320 கிலோமீட்டர் ரேஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த பேர்ட்ஸ் எவ்வளோ பேர்ட்ஸ் நம்ம விட்டோம், எத்தனை பேர்ட்ஸ் வந்திருக்கு, இனி என்னென்ன ரேசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே 2024 யங் பேர்ட்ஸு. நீங்கள் முன்னால் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த கூண்டில் இருந்திருக்கும். அவங்க தான் இவங்க எல்லாருமே. இவங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்காங்க. இப்போ நல்லா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் தான் நம்ம கூண்டு மேலே இந்த ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திரும்ப நாம் வந்து பேர்ட்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காய்ச்சல் போட ஆரம்பிப்போம். இப்போ கூட ஒருத்தர் வந்திருக்காரு, ரொம்ப டயர்டாக இருக்காப்புல. மொத்தம் நாம் வச்சது பார்த்தீங்கன்னா ரேஸில் 33 பேர்டு வச்சோம். 33 பேர்டில் நமக்கு 25 பேர்டு வந்திருக்கு. இந்த 25 பேர்டில் எவ்வளோ மணி நேரத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேர்டு வந்து 10:36 வந்திருக்கு. பேர்டு எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா, லிபரேட்ரேஷன் டைம் வந்து 7 o'clock வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, 7 மணிக்கு. நமக்கு 10:36 வந்திருக்கு. 320 கிலோமீட்ரு ரேஸு. ஸோ 10:36 வந்திருக்கு. இந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா 39வது பிளேஸ்மெண்ட்டு. அதுக்கு கீழே உள்ளது 44வது பிளேஸ்மெண்ட்டு. 10:40 வந்தது. 10:43 வந்தது பார்த்திங்கன்னா 55வது பிளேஸ்மெண்ட்டு. 4வது பேர்டு 10:51 வந்தது வந்து 56வது பிளேஸ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளது 57வது பிளேஸ்மெண்ட்டு. நமக்கு டாப் 100ல் வந்து பார்த்திங்கன்னா பேர்டு வந்து 4 பேர்டு வந்திருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே 100க்கு மேலே தான். ஸோ நமக்கு பேர்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 10:58க்கு 2 பேர்டு வந்திருக்கு. 11:01க்கு ஒரு பேர்டு. அப்புறம் 11:02, 11:03, 11:05, 11:11, 11:23, 11:25, 11:29, 11:37, 11:38, 12:17, 12:26, 12:36, 12:57, 1:1க்கு வந்திருக்கு. அப்புறம் 2:13க்கு, அதுக்கப்புறம் 3:55க்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ 4:30 மணிக்கு ஒன்று வந்திருக்கு. ஸோ நமக்கு பேர்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து 33 பேர்டு நம்ம விட்டோம். அதில் 25 பேர்டு வந்துருச்சு. இன்னும் நமக்கு 8 பேர்டு தான் பாக்கி இருக்குது. ஸோ நம்ம பேர்ட்ஸ் வந்து எல்லாமே அந்த பாக்கி இருக்கக்கூடிய பேர்ட்ஸு எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனியாக நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். நம்ம செப்பரேட் பண்ணி அந்த பேர்ட்ஸை ஃபுல்லாகவே வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம். இப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா, ரெக்கவரிக்காக வந்து எலக்ட்ரோலைட்டும் மம்மும் கலந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த பேர்ட்ஸ் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி ரெக்கவரி ஆயிடுச்சு. எல்லா பேர்ட்ஸும் ரெக்கவரி ஆகலை. கொஞ்சம் ஒரு 4-5 பேர்டு மட்டும் தான் ரெக்கவரி ஆகணும். பாக்கி எல்லாமே ரெக்கவரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா காலில் அடிபட்டு வந்திருந்தாப்புல. கொஞ்சம் நம்ம சரி பண்ணி வச்சுருக்கோம். எல்லா பேர்டுமே மோஸ்ட்லி நல்ல டைமிங்கில் வரலை. ஏன்னா இன்றைக்கி ஆப்போசிட் விண்டு. நம்ம வீடியோவில் காட்டின பேர்டு கூட வந்துருச்சு. அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த படுத்துருக்காங்களா அவரும். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த கண்ணு பக்கத்தில் வெளில இருக்கிறது. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த பெரிய பாடி ப்ளூ. இந்த 3 தான் நம்ம வீடியோவில் காட்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த பேர்டு ஃபுல்லாகவே வந்து ரிட்டன் வந்துருச்சு. ஸோ இந்த பேர்ட்ஸை ஃபுல்லாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரெக்கவரிக்காக 2 நாள் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துருவோம். பேர்ட்ஸை வந்து பறக்க விட மாட்டோம். இந்த 2 நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எலக்ட்ரோலைட்டு கொடுத்துட்டோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சிடும். இந்த பேர்ட்ஸை குளிக்க வச்சுட்டு நம்ம கேன்கருக்கு உண்டான மெடிசனையும் தனஃபஸுக்கு உண்டான மெடிசனையும் 2 மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதுக்கு மறுநாள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, டீடாக்ஸு வயரை க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 4வது நாள் பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கில் போடுவோம். ட்ரைனிங்கில் போடுறப்ப பேர்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து விட்டமின் டானிக்கு, அப்புறம் மினரல்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஆயில், சப்ளிமெண்ட்டு இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது பேர்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்னர் மசில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 600 கிலோமீட்டர் டேரெக்டாக. இதில் நம்ம வைக்க போகிறது பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 பேர்டு தான் நம்ம வைக்க போகிறோம் இந்த பேர்ட்ஸ்லேருந்து. ஸோ அதுக்கான வீடியோவும் நம்ம போடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இனி வரக்கூடிய வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம கூண்டில் எப்படி ரேஸ் பண்ணுறோம், நம்ம பேர்ட்ஸ் எவ்வளோ டைமிங்கில் வருது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.